அப்பவே வந்துட்டேன். அப்ப வந்தா ஏன் எங்களை எழுப்பக்கூடாது? ஒண்ணும் இல்ல, லேசா உடம்பு வலிச்சுது. என்ன செய்ய போகுதுன்னு படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தி ஆகாது உனக்கு? 12 மணி வரைக்கும் விஷப்பணியில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விரைச்சு போன சோத்தை சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜுரம் வராது? இந்த பாரு ரகு, நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளா நீ நடக்கிற முறையை பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணிட்டோன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் நான். எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? சரிப்பா, நீ படு பேசாம படுத்துக்க. லதா, ஏன் லதா, என்னங்க பாரு உங்க அண்ணனை எங்கேயோ போய் சுத்திட்டு வந்து ஜுரத்தோட வந்து சேர்ந்திருக்கான். என்னது? நீ போய் இந்த தலைவலை பேரத்தை பண்ணே சீக்கிரம் நீ படுப்பா. படுத்து பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் இதை வந்துடுறேன். எங்கடா போறேன்? உடம்பெல்லாம் கொதிக்கிற போய் டாக்டர் கிட்ட சும்மா இடத்துல யாரா வர போறா? சும்மா படிங்கண்ணா, நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. என்ன அழுகுறீங்க? என்ன அப்பா அம்மா நினைப்பு வந்துச்சா? அப்பாவை விட அன்பு காட்ட உன் புருஷனும், என் தாயை விட என்னை பாதுகாக்க நீயும் பக்கத்துல இருக்கும் போது நான் ஏம்மா அவங்கள நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான்மா இருக்க முடியும். சார், என்னடா? லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு. போயிட்டு வாங்க. போகணும் தான்ப்பா, வரும்போது 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜர் வந்து ஆடிட்டர் வராது, கூட வந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீயே போயிட்டு வச்சு நாளைக்கு 3 பேரும் போகும். என்னப்பா இன்னைக்கு நாளைக்கு உள்ள விடுவாங்களா? விட மாட்டான். 5 ரூபாப்பா. 5 கொடு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். போயிட்டு வந்தான். போயிட்டு வாங்க. படம் எப்படிமா இருக்கு? ஹிந்தி படம் எடுத்தா இப்படி எடுக்கணும்னா என்ன அறியாமே 2-3 இடத்துல அழுதுட்டாங்க. டைரக்டர் யார் தெரியுமில்ல? எங்க ஊர் ஆளு சீதா. நான் வெளியே போய் சிகரெட் பிடிச்சிட்டு வரேன். உனக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க் வேணுமா? நான் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னப்போ அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொன்னியே, கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா, நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமும் பியூன் ரகுமுதா. என்னடா அக்கிரமம்? ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் துணிஞ்சுட்டானா? சினிமா என்னடா சினிமா? பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி வரைக்கும் வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல இருக்கும்? எனக்கு என்னவாப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க 2 பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, 3 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. அவருக்கு தெரியாமலையா இருக்கும்? என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லா தான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க. பாதி வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். தலைவலியா? என்ன பாது தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா லேசா. சரி வா போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு, உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கான எனக்கு தான் பாத்துறியா? பயந்துரு சொன்ன கிளப்ப சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு அழகுக்கு பெரிய ஒரு மாதிரி. வா உட்கார் உட்கார். சாம்பார் போடு. ஏன்பா
எப்படி கிளறிட்டே இருக்க? சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துறேன்? தாத்தா என்னதான் நடந்துச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கா சொல்லு. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா. உங்க 2 பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா. அது உன் காதுல விழுந்துருச்சு. ஆமா. இந்த மாதிரி விஷயம் இப்பதான் உன் காதுல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பதானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன் என்ன இப்போ? சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லுமில்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு. அத மாதிரி நினைச்சு விடப்பா. சாப்பிட்டு சாப்பிடணும். இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன செய்ய சொல்றேன்? ஒவ்வொருத்த வாய்க்கும் போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. பிறகு என்ன? அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல்லு. கொஞ்ச நாள் நான் உங்க 2 பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா என்ன? ரவி, ஏன் இப்படி நடுக்க? உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உன் உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு என் உடம்புல பலம் இல்ல. ரவி, இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போற 4 வருஷத்துல என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு 2 பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா என்ன? அதை மறந்துட்டு வாங்க சாப்பிடு. இல்லம்மா, நான் சொல்றது என்னன்னா, இது நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க சாப்பிட வர போறீங்களா இல்லையா? ஐயோ, என்ன நீ அழுக என்னடா இது? இல்லையே, நான் வா சாப்பிடுறேன். நானு எனக்கு பசி தாங்க முடியல. ஒரு சாப்பாடு ஒன்னும் யாரும் அழுக வேண்டாம். நமக்கு என்ன இப்ப யாரு சொன்னா நாம ஏன்டா கவலை பண்றோம்? ஏப்பா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்? அத நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்? மடப்பயலுக்கு சொல்லிட்டு போறாங்க. நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும்? இல்லம்மா. என்ன சார் வேணும்? ஆளுக்கு 2 சப்பாத்தி, சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா, எனக்கு சப்பாத்தி வேணாம், சிங்கிள் சாயை மட்டும் கொண்டா. அட ஏன்பா வேணாங்கிற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா, கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற, நீதான் உனக்கு வாங்கி போடாண்டா. எப்பா, சில்லற விஷயத்துல சிநேகிதமே தேவையில்லை. அத சொல்லு. சில்லற இருந்தாதான்டா சிநேகிதன். எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு. ஆமா, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவியை தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மாவா கொடுத்தாரு? எல்லாம் காரணத்தோட தான். அதுவா? அதான் நேத்து பார்த்தமே சினிமா கொண்டாங்கல, நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். மாலை போட்டு படவா யாரு சொல்லு. பத்து பார்த்து என்ன சொன்னா கேட்டீங்களா? கேட்டேன்ப்பா, கேட்டேன். ஒரு பாவமரியாத ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? உனக்கு நேரா பேசினவங்களே அடிச்சுட்டேன். உனக்கு தெரியாம எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா? என் காதலையும் விழுந்திருக்குப்பா. எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்களா? ஆமாப்பா ரகு, பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் அதை இந்த உலகம் கல்லுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா, போய் சாப்பிடு. ஆபீஸ் முடிஞ்சு அவர் அப்பா வந்துட்டாரு. நீங்க இவ்வளவு நேரம் விட்டு வரீங்க? சீக்கிரமா போறதுக்காக தான். என்ன ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? எல்லாம் நல்லதுக்காக தான்.
போறேன் அப்படி போறியா இல்லையா? ஏன் உங்க அண்ணன் இப்படி கத்துறான்? என்னமோ தெரியலங்க. அண்ணன் பெட்டியில துணிமணி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஏன்னான்னு கேட்டேன், அதுக்கு தான் இப்படி சத்தம் போடுறாரு. போயிட்டு வர்ற ரவி. எங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கல, அதுக்காக தான் வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னுதான். நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினம் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க 2 பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். நில்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்கும்படியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். ரகு, ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அன்னைக்கு சினிமா கொட்டாயில பேசுறாங்க சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாருங்க. மனுஷடா நீ? ஒரு BA படிச்சவன் எவனோ ஒருத்தன் உடனே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு முட்டாள் படையா? அவருக்கு பேசுற இடத்துல நீ இருந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசிட்டாருங்க? எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்ததே இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாருங்க. எழுந்துட சொல்றேன். அவனுக்கு சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்தரக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா ரகு? உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம் தான். ஆனா உண்மை வேற, உலகம் வேற. இது வேற. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு பயப்பட்டுத்தான் தீரணும். நாம 2 பேரும் இதே ஊர்ல ஒரு கப்பு டீக்காக தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்கடா. ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. ரகு, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுற்றி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம 3 பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தல நினைச்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாத. நான் என்னமோ சொல்றேன், இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொன்னில்ல, அத்தனை உலகத்திலயும் ஆணு பெண் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும்டா. அதுக்காக உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். ஆமா, இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். ஆமா. ஆல்ரைட், போறா. அண்ணா நீங்களே போக சொல்றீங்க. என்ன இருக்கிற? நான் விட மாட்டேன். அண்ணா போகாதீங்க, எனக்காக போகாதீங்க. போகவே கூடாது. இல்லம்மா, உனக்கு தெரியாது. நான் இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி அண்ணா போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே. பொய் சொல்றான், பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்திலேதான் எனக்கு தைரியம் சொன்னான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் அவன் மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் போறேன்னு சொல்றான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன். மறுபடியும் சொல்ல பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லலேன்னு சொல்றான், போகலேன்னு சொல்றான். குழந்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுவேன். சொல்லலேன்னு சொல்றான். நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். போகலேன்னு சொல்றான். போகலேன்னு சொல்லுங்க அண்ணா. நீ போன சொல்லித்தான் நான் தீருவேன்.
நான் போக மாட்டேன்டா, என் உயிரே நான் போக மாட்டேன்டா. கடவுளே வந்து என் மேல கலங்க கற்பிச்சாலும் உன்னையும் தங்கச்சியை விட்டு நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேமா, இல்ல போக மாட்டேமா. ஜெயிச்சு போச்சுங்கிறதுக்காக அதுக்காக மட்டும் இல்லைங்க. பரம ஏழைகளாகி பரம்பைசா கூட வாங்காம தர்ம வக்கீலா வந்து சரிங்க. தர்ம வக்கீலுங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ? பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல் இல்ல. தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல். உங்க பக்கம் தர்மம் இருந்து நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன். அப்புறம் வந்துங்க, எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாங்க. அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பேஷ் பேஷ் பேஷ். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? பொண்ணு வந்துங்க. கொஞ்சம் இருங்க. ஹலோ, வக்கீல் எம்ஜிஆர் பேசுறேன். நான் சங்கல பேசுறேன் சார். ஓ, மகாதேவன் சின்ன பொண்ணா? என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா? இது உடனே புறப்பட்டோமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க. அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவுங்க. என்னமா அது சவுந்தரா? உங்க அப்பா இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு, மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். கொடுத்துட்டேங்க. 4 மாத்திரை ஒரே முட்டை முழுவதும் விட ஒன்னும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். நம்ம தகுந்த பாய்சன் கலந்த மாத்திரை. தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா ஒண்ணு கொடு. 2வது கொடுக்க வேண்டாம். 2வது கொடுத்துட்டா வாந்தி வந்துடுமா? இல்ல, உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்குமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன் சார். சரி. என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்னங்க கவலை? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? அதை தவிர என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேன்னா? அக்கா நீ போ உள்ள. உங்களுக்கு இது தவிர வேற ஒன்றும் தெரியாது. நான் இந்த பாடுபடுறேன், அதுக்கு ஏதாவது புரியுதா பாத்தீங்களா? இப்படி எல்லாருமே புரியாதவளா இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம கவலைப்படுறதுல என்ன ஆக போறது மகாதேவன்? இந்த பாருங்க, நான் சில கேஸ் ஜெயிச்சு போடலாம்னு நினைக்கிறேன். தோத்து விடுறது, தோத்து போயிடுமோன்னு நினைக்கிற கேஸ் ஜெயிச்சு விடுறது. உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா நான் மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேட்பாங்க. சரி சார், ஆனா இதுக்கு தலையிட்டு வேண்டாமா? அப்பா, வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து தடுக்கிறீங்க? வக்கீல் சார், தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவுதானே? என்ன மிஸ்டர் மகாதேவன்? ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். சார் அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன சைடுல மஞ்சள் தடவி இருக்காங்க? நல்ல காரியங்கள், கல்யாண காரியங்களுக்கெல்லாம் மஞ்சள் தடவி அனுப்புவாங்க. நான் படிக்கிறேன். அட நான் பார்த்தா கிழப்ப நான் தான் பழகிறேன். அது கிழக்க நான் படிக்கிறேன். என்னங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னா அவங்க அப்பா இருக்கிறாரு.